கேளு, அதான் வாய் வரை வந்துருச்சு கேளு. கேட்கலாமா வேணாமா எழுப்பா. ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா நம்ம இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா? இல்லை அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா அப்படி கட் பண்ணி போட்டு இல்ல. நான் அதாவது நான் பிறந்தது 83ல், அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல் தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேட்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91ல் இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94 95லேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அது எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுத்துட முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தீங்கன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன், அதனால அப்படி அப்புறம் ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் வாட்டர் வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்காங்க? அதுதான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. என் பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.